all. இப்போ நம்ம பார்க்க போற சப்ஜெக்ட் என்ன அப்படின்னு சொன்னோம்னா அதாவது சி லாங்குவேஜ் ப்ரோக்ராமிங் சி லாங்குவேஜ் அப்படின்னு சொல்றோம். இதுல ஃபர்ஸ்ட் யூனிட் என்ன அப்படின்னா ப்ரோக்ராம் டெவலப்மெண்ட் அண்ட் இன்ட்ரோடக்ஷன் டு சி. ப்ரோக்ராம் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்ம எந்த மாதிரியான ப்ரோக்ராம் பண்றோம் அதை வந்து நம்ம எப்படி எது மூலியமா நம்ம டெவலப் பண்றோம்னா யூசிங் இந்த சி லாங்குவேஜ் மூலியமா நம்ம வந்து ஒரு ப்ரோக்ராமை டெவலப் பண்ணுவோம். சரி, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்? ப்ரோக்ராமோட டெஃபினிஷன். ப்ரோக்ராமோட டெஃபினிஷன் என்ன அப்படின்னு சொன்னோம்னா அதாவது ஒரு சீக்வென்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ரிட்டர்ன் டு பெர்ஃபார்ம் எ வெல் டிஃபைன்ட் டாஸ்க் அப்படின்னு சொல்றோம். அப்படின்னா என்னன்னா ஒரு குறிப்பிட்ட வேலையை செய்யறதுக்கு உண்டான ஒரு குறியீட்டு எண் தான் வந்து என்ன சொல்றோம்னா ப்ரோக்ராம் டெஃபினிஷன் அப்படின்னு சொல்றோம். சரி, ஒரு ப்ரோக்ராம் அப்படிங்கிறது என்ன? நம்ம ஆல்ரெடி ஏதோ ஒரு ப்ரோக்ராம்க்கு போறோம், அதுக்கு முன்னாடி நம்ம என்ன ப்ராசஸ் பண்ணணும் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கணும், ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும். இப்படிதான் பண்ணணும், இந்த ஸ்டெப் தான் பண்ணணும் அப்படிங்கறத வெல் டிஃபைன் ப்ரீ பிளானா பண்ணி வச்சுக்கிறது தான் வந்து ஒரு ப்ரோக்ராம் டெஃபினிஷன் அப்படின்னு சொல்றோம். இப்போ ப்ரோக்ராம் டெவலப்மெண்ட் சைக்கிள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு ப்ரோக்ராமை நம்ம கிரியேட் பண்றேன், அந்த ப்ரோக்ராமுக்கு மேல சைக்கிள்ஸ் என்னென்ன ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன, செகண்ட் ஸ்டெப் என்ன, தேர்ட் ஸ்டெப் என்ன, அப்படி ஒன் பை ஒன்னா நான் என்னென்னலாம் செய்ய போறேன் அப்படிங்கிறத பார்ப்பேன். ஃபர்ஸ்ட் வந்து என்ன இருக்குது? ப்ரோக்ராமோட டெஃபினேஷன். நெக்ஸ்ட் வந்து ரெக்வயர்மெண்ட் அனாலிசிஸ். தேர்ட் பாயிண்ட் ப்ரோக்ராம் டிசைன் பண்ணணும். ஃபோர்த் பாயிண்ட் ப்ரோக்ராம் கோடிங். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் பாயிண்ட் டெஸ்டிங் அண்ட் டீபக்கிங். நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன? டாக்குமெண்டேஷன். நெக்ஸ்ட் மெயின்டெனன்ஸ். இப்போ நமக்கு என்ன இருக்குன்னா 7 பாயிண்ட்ஸ் இருக்கு. இந்த 7 பாயிண்ட்ஸை பொறுத்து தான் நம்ம ஒவ்வொன்றும் என்னென்ன ப்ராசஸ் பண்ணுது அப்படிங்கறத பத்தி நம்ம ஒவ்வொன்றோட டீப்பா நம்ம பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து ப்ரோக்ராம் டெஃபினிஷன் பத்தி நம்ம என்னன்னு பார்க்கலாம். அப்ப ப்ரோக்ராம் டெஃபினிஷன் அப்படிங்கிறது என்ன? ஒரு குறிப்பிட்ட வேலையை செய்யறதுக்கு உண்டான முன்னாடியே ப்ரீ பிளான் பண்ணி வச்சுக்கிறது தான் வந்து நான் என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா ப்ரோக்ராம் டெஃபினிஷன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதாவது சீக்வென்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ரிட்டர்ன் இன் வெல் டிஃபைன்ட் டாஸ்க் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல நம்ம படிச்சிருக்கோம். சேம் அதே தான் வந்து ப்ரோக்ராமோட டெஃபினிஷன். அதாவது நம்ம என்ன ப்ரோக்ராம் பண்ண போறோம் அப்படிங்கிறத ப்ரீ பிளானா முன்னாடியே நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது தான் வந்து ப்ரோக்ராமோட டெஃபினிஷன். ஓகே, நேச்சர் ஆஃப் ப்ரோக்ராம், அதாவது ப்ரோக்ராமை நான் என்ன பண்ண போறேன், எப்படி நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்ண போறேன் அப்படிங்கிறது தான் வந்து ப்ரோக்ராம் டெஃபினிஷன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்றேன்னா 2 நம்பர் ஆட் பண்றேன் அப்படின்னா அது வந்து ஒரு அடிஷன் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஓகேவா? இப்போ அதுதான் வந்து ப்ரோக்ராம் டெஃபினிஷன் அப்படின்னு சொல்லி நம்ம முன்னாடியே சொல்லிடுவோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ரெக்வயர்மெண்ட் அனாலிசிஸ். ரெக்வயர்மெண்ட் அப்படிங்கிறது என்ன? எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆஃப் யூசர். யூசர் அப்படிங்கிறது யாரு? நாம. அதாவது ஒரு ப்ரோக்ராமை யார் வந்து எழுதுறாங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். அப்ப அந்த ப்ரோக்ராமை யார் எழுதுறாங்களோ அவங்க வந்து யூசர் அப்படிங்கிறாங்க. ஓகே, இப்போ அந்த ரெக்வயர்மெண்ட் அப்படிங்கிறது என்ன சொன்னோம்? எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் யூசர் ஃப்ரம் தி ப்ரோக்ராம். அப்ப அந்த ப்ரோக்ராமை யார் வந்து எழுத போறாங்களோ அது வந்து என்ன, அந்த யூசர் தான் வந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்காங்க, எப்படி நான் கொடுக்க போறேன் ப்ரோக்ராம் எவ்வளவு ஈஸியா நான் கொடுக்கணும் அப்படிங்கறத தகுந்த மாதிரி நம்ம கொடுக்கறது தான் வந்து எக்ஸ்பெக்டேஷன். எக்ஸ்பெக்டேஷன் தான் என்னது? எதிர்பார்ப்பு அப்படின்னு சொல்றோம். அப்ப யூசருக்கு உண்டான எதிர்பார்ப்பு, அந்த ப்ரோக்ராம் இப்படிதான் கொடுக்கணும், இப்படிதான் செய்யணும் அப்படிங்கிற ஒரு மெத்தட் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து டைப்ஸ். என்னென்ன ப்ரோக்ராமர் என்னென்ன கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டைப் ஆஃப் இன்புட் டேட்டா நீட் அவுட்புட் ஸ்ட்ரக்சர் அப்படின்றது அர்த்தம். அதாவது என்னது? இப்போ ஒரு ப்ரோக்ராம் எழுதணும்னா நம்ம கண்டிப்பா என்ன கொடுக்கணும்? ஒரு இன்புட்ஸ் கம்பல்சரி கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் அடிஷன் ப்ரோக்ராம் எழுதணும்னு வச்சுக்கலாம். ஏவோட வேல்யூ எவ்வளோ, பியோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னு கொடுத்தாதான் சியோட வேல்யூஸ் என்ன, அந்த ஏல இருந்து பில இருந்து ஆட் பண்ணி எனக்கு சியோட வேல்யூஸ் ரிப்ளை பண்ணும். ஓகே, அதுதான் வந்து நமக்கு அவுட்புட் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ப்ரோக்ராம் டிசைன். டிசைன் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். டிசைன் அப்படிங்கிறது என்ன? இப்போ வந்து நான் நிறைய டிசைன்ஸ் எல்லாம் இருக்கு. அதாவது ஒரு பில்டிங்கை வந்து இப்படிதான் மேக் பண்ணலாம் அப்படின்னா அது வந்து ஒரு டிசைன். அப்ப இல்ல எனக்கு இந்த டிசைன் வேணாம், எனக்கு வேற டிசைன் போடுங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் நம்ம சொல்றோம் இல்லையா? அதே மாதிரிதான் ஒரு ப்ரோக்ராம் வந்து எந்த மெத்தட்ல எழுதணும் அப்படிங்கறத நம்ம ஃபர்ஸ்ட் வந்து வெல் டிஃபைன் ப்ரீ பிளான் பண்ணி வச்சுக்கிற ஒரு டிசைன். இல்ல என்ன அப்படின்னு சொன்னா இந்த ப்ரோக்ராம் டிசைன் தான் வந்து இந்த ப்ரோக்ராம் டெவலப்மெண்ட் சைக்கிளோட இம்பார்ட்டன்ட் பார்ட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அப்ப இந்த இம்பார்ட்டன்ட், அதாவது இந்த ப்ரோக்ராம் டிசைன் இல்லை அப்படின்னு சொன்னா நம்ம ஒரு ப்ரோக்ராம் என்ன பண்ண முடியாது, டிசைன் பண்ணவே முடியாது. அப்போ நமக்கு என்ன முக்கியம்? இந்த ப்ரோக்ராம் டிசைன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, இந்த ப்ரோக்ராம் டிசைன்ல என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் வந்து ப்ரோக்ராம்ல எப்படி எழுதுறோம் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணணும். நெக்ஸ்ட் என்ன பண்றோம்? அது ஓவரால் ஸ்ட்ரக்சர். இப்போ ஒரு ப்ரோக்ராம் இருக்குன்னா என்ன பண்றோம்? அதாவது ஹெடர் ஃபைல்னு ஒன்று இருக்கும், அடுத்து மெயின் ஃபங்க்ஷன் இருக்கும், அப்புறம் ஓப்பன் பிரேசஸ் பண்ணணும், அப்புறம் இன்புட் ஃபங்க்ஷன்ஸ் கொடுக்கணும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? அது என்ன ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கோம், நம்ம அடிஷனா, சப்ட்ராக்ஷனா, மல்டிப்ளிகேஷனா, டிவிஷன், நம்ம என்ன ப்ராசஸ் பண்றோம் அப்படிங்கறத நம்ம அதில் மென்ஷன் பண்ணி நெக்ஸ்ட் எண்ட் ஃபங்க்ஷன் கொடுத்து முடிச்சோம்
அப்படின்னா தான் அது வந்து ஒரு ஸ்ட்ரக்சர். அப்போ அது வந்து ஒரு அடிஷனல் ப்ரோக்ராம் உண்டான ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லி சொல்றோம். நெக்ஸ்ட் ஃபைனல் ப்ரோக்ராம் டிசைன் அவுட்புட். அதுதான் வந்து ஒரு டிசைனா நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறது தான் வந்து ஒரு அவுட்புட் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அந்த ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது வந்து எப்படி இருக்கலாம், ஒரு ப்ரோக்ராமுக்கு ஃப்ளோ சார்ட்டாக கொடுக்கும். அப்போ ஃப்ளோ சார்ட் அப்படிங்கிறது என்ன, நம்ம எந்த ப்ரோக்ராம் கொடுக்குற டிசைன் பண்ணியிருக்கோம் அந்த டிசைனுக்கு உண்டான ஃப்ளோ சார்ட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் என்னது லே அவுட்னு சொல்லலாம். இப்போ லே அவுட் அப்படிங்கிறது என்ன, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பில்டிங் கட்டுறோம் அப்படின்னு சொல்றோம். ஒரு பில்டிங் கட்டின உடனே அதுக்கு ஒரு லே அவுட் போட்டு தான் கட்டுவாங்க இல்லையா, ஒரு பிளான் போட்டிருப்பாங்க. அதாவது இப்போ வந்து சமையல் ரூம் இங்கே தான் இருக்கணும், இல்லை ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கிச்சன் எங்கே, பாத்ரூம் எங்கே, பெட்ரூம் எங்கே, இது மாதிரிலாம் ஸ்டோர் ரூம்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க இல்லையா. அது மாதிரி என்ன பண்ணனா ஒரு லே அவுட் அப்படிங்கிறது என்ன, ஜஸ்ட் ஓவரால் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதெல்லாம் எங்கே வரும் அப்படின்னா இந்த ப்ரோக்ராம் டிசைனுக்குள்ளே வரும். நெக்ஸ்ட் என்னது ப்ரோக்ராம் கோடிங் அப்படிங்கிறது என்னன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம ஜஸ்ட் ஒரு ப்ரோக்ராம் எழுதின உடனே அதுக்கு உண்டான கோடிங் இல்லை அப்படின்னு சொன்னால் அது நம்ம வந்து சப்போர்ட் பண்ணாது. ஏன்னு சொன்னால் அந்த ப்ரோக்ராமுக்கு தெரியாது. அப்போ கோடிங் இருந்தால் மட்டும்தானே அது என்ன பண்ணணும், செக் பண்ணணும். நான் என்ன பண்ணணும், அடிஷன் பண்ணணுமா, இல்லை என்ன விதமான ஆப்ரேஷன்ஸ் பண்ணணுங்கிறத அது செக் பண்ணணும். என்ன பண்ணணும்னா ப்ரோக்ராம் கோடிங் எழுதணும். அப்போ அந்த கோடிங் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால் சிம்பிளாக இருக்கணும். அதாவது யூசர் எல்லாருமே வந்து அது ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கணும். அதே மாதிரி அந்த காம்ப்ளெக்சிட்டி ப்ராப்ளம்ஸ் அந்த மாதிரி கஷ்டமாக இருக்கிறது எல்லாமே வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த கோடிங்கை வந்து நம்ம எழுதணும் அப்படின்னா ஈஸியாக சிம்பிளாக எல்லாருமே பார்த்த உடனே புரிஞ்சுக்கக்கூடிய லாங்குவேஜில் இருக்கணும். அதே மாதிரி அவங்க அதை எழுதக்கூடியது வந்து எப்படி இருக்குன்னா அது ரொம்ப ஈஸியாக இருக்கணும், காம்ப்ளெக்சிட்டியாக இருக்கக்கூடாது. காம்ப்ளெக்சிட்டி அப்படிங்கிறது என்ன, கஷ்டமானது. இப்போ கஷ்டமானது சொன்னோம் அப்படின்னா புரியாது, எழுத தெரியாது. அதனால எல்லாருமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி நம்ம எழுத முடியாது. கோடிங் எப்படி இருக்கும், ஈஸியாக இருக்கணும். நெக்ஸ்ட் டெஸ்டிங் அண்ட் டீபக்கிங். டெஸ்டிங் அப்படிங்கிறது என்ன, டெஸ்ட் அப்படிங்கிறது என்ன, ஜஸ்ட் ஃபார் வெரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். சரி ஓகே. அப்போ டீபக்கிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா டிடெக்ஷன், அதாவது எரர் கரெக்ஷன் அப்படின்னு பண்றோம். சரியா. இப்போ டெஸ்டிங் அண்ட் டீபக்கிங் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு ப்ரோக்ராம் நீங்க ஒரு 10 லைன்ல ஒரு ப்ரோக்ராம் எழுதிருக்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அந்த 10வது லைன்ல வந்து எனக்கு சம் எரர் இருக்குது அப்படின்னு சொல்றோம். சரி ஓகே. அப்ப அந்த 10வது லைன்ல இருக்கிற எரரை வந்து என்னால கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிறது நான் என்ன பண்ணுவேன்னா அதை ரன் பண்ணும்போது, இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணும்போது கீழே வந்து உங்களுக்கு என்ன வரும்னா எந்த லைன்ல எரர் இருக்குது அப்படிங்கிறத நார்மலா அதுவே எக்ஸ்பிளைன் பண்ணிடும். அப்போ அந்த எக்ஸ்பிளனேஷன் வச்சு நம்ம என்ன பண்ணலாம், இந்த 9th லைன்ல எரர் இருக்கா, 10th லைன்ல எரர் இருக்கா அப்படிங்கிறத ஜஸ்ட் நம்ம மீதி இருக்கிற 8 லைனும் பார்க்காம ஓவரால் நீங்க என்ன கொடுக்குறீங்க, 9th and 10th லைன்ல எரர் இருக்குன்னா ஜஸ்ட் ஸ்கிப் பண்ணிட்டு 9th லைனுக்கு வந்துடலாம். அதுக்கப்புறம் 10th லைனுக்கு வந்து எரர் செக் பண்ணி கிளியர் பண்ணிக்கலாம். ஓகேவா. அப்போ இந்த டீபக்கிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அந்த 9th லைன்ல 10th லைன்ல இருக்கிற எரரை கிளியர் பண்றோம் இல்லையா, டிடெக்ட் பண்றது, எரர் டிடெக்ஷன், அதுதான் வந்து டீபக்கிங் அப்படின்னு சொல்றோம். ஓகே. நெக்ஸ்ட் வந்து டாக்குமெண்டேஷன். இப்போ டாக்குமெண்டேஷன் அப்படிங்கிறது என்ன சொல்லுவோம், நம்ம ஜெனரலா டாக்குமெண்டேஷன் அப்படிங்கிறது என்ன, குரூப் ஆஃப் கலெக்ஷன்ஸ் ஆஃப் நோட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது கலெக்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம், 1 2 3 4 நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு அதை வந்து என்ன பண்றோம், குரூப்பா ஒரு பைண்ட் பண்ணி ஒரு புக்கா மெயின்டைன் பண்ணோம்னா அதை வந்து டாக்குமெண்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். சரியா. அப்போ நம்ம எழுதி வச்சிருக்கிற டிஸ்கிரிப்ஷன், அதாவது டிஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது என்னன்னா இப்போ நான் இந்த ப்ரோக்ராம் எழுதுறேன், அடிஷன் ப்ரோக்ராம் எழுதுறேன் அப்படின்னு சொன்னா அந்த அடிஷன் ப்ரோக்ராமுக்கு உண்டான டிஸ்கிரிப்ஷன் என்ன சொல்லலாம், இன்டிஜர்ல 2 வேல்யூஸ் கொடுத்துருக்கேன், அப்புறம் இன்டிஜர்லயே அவுட்புட்டுக்கு சிங்கிற ஒரு வேல்யூஸ் இருக்கு. இப்போ அடிஷன் ப்ராப்ளம் அரித்மெட்டிக் ஆபரேஷன்ஸ்ல ஏதோ ஒன்று அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் ஆர் டிவிஷன் ஏதோ ஒரு ப்ராப்ளம் வச்சுக்கலாம். அப்போ அதுல இருந்து எடுத்து அடிஷன் நான் பண்றேன் அப்படின்னோம்னா அதெல்லாம் வந்து என்னன்னா எல்லாத்தையும் குரூப்பா சேர்த்து ஒரு டாக்குமெண்டா கிரியேட் பண்ணி ஒரு ப்ரோக்ராம் வச்சுக்கிறது தான் வந்து டாக்குமெண்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இப்போ ஆல்ரெடி இது எல்லா ப்ராசஸும் பண்ணி முடிச்ச பிறகு நம்ம என்ன பண்ணணும்னா அதை அந்த ப்ரோக்ராமை மாடிஃபை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, ஆல்ரெடி எல்லாமே பண்ணி வந்துருக்கோம் இல்லையா, அதை வந்து என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறது. அதாவது எந்த விதமான ப்ராசஸும் எந்த விதமான மாடிஃபிகேஷன் எதுவும் இல்லாமல் கரெக்டான ஒரு ப்ரோக்ராமை நான் வந்து டெவலப் பண்ணி அச்சீவ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றது தான் வந்து என்னது இந்த மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது உடம்பு. சரியா. இப்போ வந்து இந்த ப்ரோக்ராம் டெவலப்மெண்ட் சைக்கிள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த மாதிரி தான். இப்போ ஒரு ப்ரோக்ராம் எழுதுறோம்னா அந்த ப்ரோக்ராம்ல ஃபர்ஸ்ட் என்ன இருக்கணும், ப்ரோக்ராமோட டெஃபினிஷன் இருக்கணும், அதுக்கப்புறம் அதோட ரெக்யர்மெண்ட் அனாலிசிஸ் இருக்கணும், அதுக்கப்புறம் அதோட டிசைன், அதுக்கப்புறம் அதோட கோடிங், அதுக்கப்புறம் டெஸ்டிங் அண்ட் டீபக்கிங், நெக்ஸ்ட் டாக்குமெண்டேஷன், நெக்ஸ்ட் மெயின்டெனன்ஸ். அப்போ இந்த 7 பாயிண்ட்ஸ் இருந்தால் மட்டும் நம்மளால வந்து ஒரு ப்ரோக்ராமை டெவலப் பண்ணி கிரியேட் பண்ணி நம்மளால ஒரு ப்ராசஸ் பண்ண முடியுமே தவிர வேற எதுவும்
இம்பார்ட்டண்டான ப்ரோக்ராம் டெவலப்மெண்ட் சைக்கிளுக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று. அதனால இதை கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. மீதி இருக்கிறது வந்து இதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.